ஹாய் ஆல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே. மார்னிங் எழுந்து பாப்பு, நான், ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து வாக்கிங் போயிட்டு வந்தோம். சரி, போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பாப்பு காது குத்து மொட்டை அடித்ததுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பைனாப்பிள் வாங்கிச்சிங்க தட்டத்தில் வைக்கிறதுக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஒரு யூடியூப் ஷார்ட்ஸை வந்து பார்த்தேன். இந்த பைனாப்பிள் கிரில்டு அப்படின்னு சொல்லிட்டு அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளுக்கு வந்து ஸ்கூலு, காலேஜ் அப்படியெல்லாம் போனால் தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே, அப்புறம் வந்து எந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் போலங்க. நம்ம வந்து வெளியே ஊருக்குள்ளே எல்லாம் போச்சுங்க, அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. எல்லோரும் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஹஸ்பண்டாவது ஏதாவது நம்மளுக்கு ஞாபகமாக சர்ப்ரைஸு கிஃப்ட் ஏதாவது தருவாங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து அதுவும் இல்லைங்க. அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. சொல்லப்போனால் இந்த பைனாப்பிள் கிரில்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் தான் பண்ணியிருந்துருக்கணும். நாங்கள் வந்து 11 ஸ்நாக்ஸுக்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மார்னிங்கே வந்து பண்ணிட்டோம். ஆனால் ஈவினிங் செஞ்சுருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. நேற்று ஈவினிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஸ்நாக்ஸே இல்லைங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு வந்து தோணும், அச்சச்சோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஏதாவது நம்மளுக்கு வந்து கிரேவிங்ஸு அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து தோணும். இது டயட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் பல டைம் வந்து யோசிக்கிறேங்க. ஆனால் வந்து டயட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் வந்துட்டு சுகரு, ஸ்வீட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜாஸ்தியாக எடுக்கிற மாதிரி வந்து சுச்சுவேஷனே அமைஞ்சிருதுங்க. நம்ம வந்து விருப்பப்பட்டு சாப்பிட்றத விட அதுவாக சூழ்நிலையும் வந்து நம்மளுக்கு வந்து அப்படி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்போ தான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நேற்று தாங்க நினச்சேன், சரி நாமளும் வந்துட்டு டயட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று தான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் இல்லாமல் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அடடா இவ்வளோ சுகர் சாப்பிட்றமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது யோசிச்சேங்க. பைனாப்பிள்லாம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சுகரு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர், அப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டேங்க. அப்புறம் வந்துட்டு அப்புறம் சால்ட்டு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கணுங்க. அதெல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பைனாப்பிளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை போட்டு எடுத்தாங்க. சிம்பிள் தாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மேபி எனக்கு வந்து பார்த்த வீடியோஸில் வந்து ஞாபகம் இல்லைங்க. மேபி இந்த பட்டைத்தூள், அப்புறம் எக்ஸ்ட்ரா சாட் மசாலா அதெல்லாம் கூட சேர்த்துருப்பாங்க. நான் வந்து வீட்டில் இருந்த ஐட்டம்ஸ் மட்டும் நான் வந்து போட்டு பண்ணிட்டேங்க. அப்புறம் எல்லா பைனாப்பிளையும் ஒன்று ஒன்றா நான் வந்து போட்டு அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோக்கா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எதுவுமே சாப்பிடவே மாட்டார். அப்புறம் வந்துட்டு அதனால தான் இவ்வளோ நாள் இந்த பழமே அனாதையாக இருந்துச்சுங்க. சரி ஓகே இதை செய்யலாம் அப்படின்னு செஞ்சப்போ அடடா இவ்வளோ காரமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாப்புல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் தோசைக்கல்லை வந்து போட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு, காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க.